a deep smile. Hello guys. எவ்வளவு வருடங்கள் கழிந்து vlog பண்றேன்னு எனக்கே தெரியாது. பட் எஸ், இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்துட்டோம்னா நம்ம vlog தான் பண்றோம்னு தெரிஞ்சிடும். இந்த வாரம் போன வாரம் வந்து நம்ம கேண்டில் வெஞ்சர் கூட ஒரு வீடியோ பார்த்தோம், கலையக்கா கூட. பார்க்கலாம் போய் பார்த்துப்பாங்க. இந்த வாரம் வந்து நம்ம எங்க போறோம்னா ஒரு மார்பிள் பிளிப் மாதிரி 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் போன ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு போறோம். இப்போ வந்து நான் வந்து நம்ம கோஷ்டி கூட போய் சேர போறேன். கோஷ்டி கூட போய் சேர்ந்துட்டு அங்க இருந்து டேக் ஆஃப் ஆகலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். வணக்கம். சோ எஸ், நம்ம வந்து திருச்சி NITக்கு வந்திருக்கோம். சோ நான் வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி 2019ல வந்து வந்தேன். இப்போ வந்து ஜூனியர்ஸ் கூட அப்படியே வந்து லைட்டா நைஸா வந்துட்டேன். சோ இன்னைக்கு வந்து கல்ச்சுரல்ஸ் நடக்க போகுது. NIT வந்து பேர் போன செப்டம்பர், அதாவது செப்டம்பர் மாசத்துல நடக்கிற ஃபெஸ்டம்பர்னு சொல்லுவாங்க. சோ ஒரு ஸ்டூடெண்ட் இங்க இருக்காங்க. கேட்கல, ஹாய் ஹாய் ஹே, நீங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க? என் பேர் ஐஜக். ஐஜக். சோ என்ன காலேஜ்ல படிக்கிறீங்க? கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. Oh my god, நானே. ஓ அப்படியா? ஃபெஸ்டம்பருக்கு வந்து எத்தனாவது தடவை வரீங்க? இது செகண்ட் டைம். செகண்ட் டைம். ஓ மை காட். சோ அப்ப நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கீங்க. சோ ஃபெஸ்டம்பர் பத்தி ரெண்டு வார்த்தைகள் சொல்லுங்க. ஃபெஸ்டம்பரா வந்தா கொஞ்சம் நல்லா சாப்பாடு கிடைக்கும். நல்லா இருக்கும் சாப்பாடு. சோ என்ன இதுக்கு பர்பஸ்க்கு வந்திருக்கோங்கிறது எதுவும் இல்ல. பர்பஸ் வந்து காம்படிஷன். என்ன காம்படிஷன் வந்திருக்கீங்க நீங்க? குரூப் டான்ஸ். ஓ மை காட், GCT குரூப் அப்ப எலிமினேட்டர்ஸ்ல. ஓ மை காட், நான் பாருங்க உங்களை வந்து முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். சோ இன்னைக்கு என்ன குறிக்கோளோட இருக்கீங்க? நல்லா சாப்பிடணும். ஓகே, ஜெயிக்கணும். டீம் ஜெயிக்கணும். எஸ், நாங்களும் அத தான் வந்து எதிர்பார்க்கிறோம். ஓகே அல்ஜக், ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு நம்ம டீம் ஜெயிக்கணும்னு நானும் உங்க டீம் சொல்லிட்டேன். சாரி, உங்க டீம் ஜெயிக்கணும்னு நானும் வந்து வேண்டிக்கிறேன். நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. வந்து நம்ம காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ரொம்ப சூப்பரா சாப்பிட்டு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டோம். சோ இப்போ வந்து ஓ மை காட், எப்படிக்கா மீண்டுமா ஓ மை காட். சரி, நீங்க எங்க டைரக்ட் அங்க மெஸ்ல இருந்து வரீங்க? நானும் அங்க தான். என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்? நிறைய இருந்துச்சு, நிறையாவே உள்ள போட்டா வெளிய வந்துரும். ஓகே, நான் வந்து லைட்டா வீடியோ பேச ஆரம்பிச்சோனே கொஞ்சம் கலரும் ஆக்சுவலி ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இப்படி வளர்றீங்க? ஓகே, என்னலாம் இன்னைக்கு சாப்பிட்டீங்க? நான் வந்து பிரெட் சாப்பிட்டேன், பிரவுன் பிரெட், பட்டர் ஜாம், இடியாப்பம், ஆலு பரோட்டா, ஓகே, பனானா, ஓகே, டீ. ரொம்ப ஒரு ஹெல்த்தி டயட்டை வந்து நீங்க இது பண்ணிருக்கீங்க. சோ நீங்க சொல்லுங்க, GCT மெஸ் கூட கம்பேர் பண்ணணுமா இல்ல அந்த மாதிரி எதுவும் வன்மம் வேண்டாம்னா? இல்ல, வன்மம் தவிர்க்கவும். அதாவது என்ன சொல்றது, GCTல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன்லாம் இருக்காது. ஒன்லி அதாவது வாழ்க்கையை கத்து தராங்க. வாழ்க்கை. ஓ ஓகே, கரெக்ட். GCTல பொளச்சவங்கன்னு சொன்னா சும்மாவா? கரெக்ட். அதாவது நமக்கு வந்து 2-3 விதம் இருக்கும்போது நமக்கு அப்ப சூஸ் பண்றதுக்கு இது இருக்கு. எது அது அது இந்த இதுவா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அளவு கொடுப்பாங்க. நம்ம பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுற அடுத்த இட்லி இன்னொருத்தவங்களோடதுமா. NITல வந்து ஃபயரா வந்து வீடியோ எடுக்க சொல்றதுனால இந்த மட்டப்பாடுகாரா மட்டையே எல்லாரும் படிச்சு போயிட்டோம். சோ இப்போ வந்து எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? பிராக்டிஸ் செஷன் போயிட்டு இருக்காங்க. சோ GCT தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல இறங்க போறாங்க. அது நினைச்சு பயமா இருக்கா? எஸ், ஆஃப் கோர்ஸ். ஆனா பயமே நம்மள கண்டா பயம். எஸ், அதுதான் நடக்க போகுது. சரி, ஓகே, வந்து உங்க டீம் நோ. உயிரை கொடுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க அப்படியே ஓரமா நின்று பாக்குறது ஒரு விதமான சுகம் தான். இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா? நெற்கோழி எப்படி இருக்கும்? நெற்கோழி அது முட்டை பாத்திரியா? வாவ், இவ்வளவு பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும்.
யாரு வந்திருக்காங்க பாத்து எங்க டீமோட முன்னாள் கேப்டன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் அவுட் ஆன கேப்டன் பாருங்க கேப்டன் பாருங்க கேப்டன் என்ன கேப்டன் நீங்க கேப்டன் பாருங்க கேப்டன் சொல்லுங்க நீங்க ஆடாத ஸ்டேஜா தமிழ்நாடுல ஒரு ஸ்டேஜ் தான் ஆடி குப்பை தொட்டி ஏறாத மரம் இல்ல போகாத மலை இல்ல பொறுக்காத குப்பை தட்டி இல்ல அப்ப நீ நிஜமாலே இத போட போறீங்க ஆமா ஷூர் ஓகே சோ சொல்லுங்க அப்ப வந்து 4-5 இயர்ஸ் முன்னாடி வந்து ஸ்டேஜ் கையுமாவே காலுமாவே இருந்தீங்க பட் இப்போ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்ல இந்த மாதிரி பார்க்க மாட்டேன் சோ நீங்க நம்பர் 1 டுபாக்கும் அவன் நம்பர் 2 டுபாக்கும் நான் நம்பர் 1 இப்போ வந்து டான்ஸ் ஆட முடியாம இருக்கிறது உங்களுக்கு ஒரு வருத்தமா இருக்கா இல்ல ஆடுறீங்களா அப்பப்போ எந்த மாதிரி என்ன எப்படி இருக்குல்ல நீ ஆடாம கொஞ்சம் கேளுங்க பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு ஒரு பாப்புலர் மித் இருக்கு அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறவங்க வந்து டான்ஸ் ஆடுறத விட்டுட்டாங்கன்னா உடனே வெயிட் போட்டுருவாங்க அது எவ்வளவு உண்மைன்னு நினைக்கிறீங்க அது எக்ஸாக்டா உண்மை கிடையாது பிகாஸ் ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு அப்பயும் நம்ம ஒரு பிரியாணி தான் சாப்பிட்டுருப்போம் ஏன்னா ஏதாச்சும் பண்ணுவோம் யூ வில் மூவ் பட் நீ அதை விட்டதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உன்னோட மசில்ஸ்லாம் வந்து அந்த எக்ஸசைஸ் வந்து திருப்பி எடுக்கிறது இல்லை அதனால உன்னோட வெயிட் இன்டேக் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும் அது மித்லாம் இல்லை உண்மைதான் என்னை பார்த்தாலே தெரியும்ல என் பழைய போட்டோ வேணா வந்து டேக் பண்ணுவான் டக்குனு பிஃபோர் ஆஃப்டர் போடுவாங்க ஆனா சில பேர் குண்டாக மாட்டாங்க பட் இன்னுமே உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாமினா இருக்குதானே பட் இப்போ என்ன எங்களுக்கு எல்லாம் ஆடுனா டக்குனு பிடிச்சிக்குது அதை எப்படி மெயின்டைன் பண்றது அது நீ சொல்ற நான் சொல்றது இல்லை அவ்வளவு ஐடில ஒர்க் பண்ணாலே கொஞ்சம் பேக் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வரும் ஸோ அதெல்லாம் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு நம்மளோட பீஸ் அவுட் ஆன டான்ஸோட ஃபோக்கஸ் பீஸ் அவுட் ஆன டான்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது ஆல்வேஸ் லவ் யுவர் செல்ஃப் ட்ரூ ஹிப் ஹாப் ப்ளீஸ் சீனியருக்கெல்லாம் சீனியர் கிட்டத்தட்ட பாஸ் அவுட் ஆகி 7 வருஷம் ஆகியும் டான்ஸுங்கிற ஒரே பேஷனுக்கு வேண்டி நம்ம வந்து வேலையெல்லாம் இருந்தாலும் எப்படா வீட்டுக்கு வந்து படுத்துடலான்னு இருக்கிற நிலைமையில அண்ணா வந்து 8 வருஷமும் வந்து கொரியோ பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஹி ஹஸ் நோ அவுட்கம் இதுல இருந்து ஜஸ்ட் ஃபார் பேஷன் பண்றாரு ஸோ அவரை பார்க்கலாம் வணக்கம்ண்ணா அண்ணா தான் வந்து மணிகண்டன் ஸோ சொல்லுங்கண்ணா உங்களுக்கு ஏன் இப்படி வேண்டாம் சொன்னாலும் வந்து இப்படி கொரியோகிராஃபி பண்றதுக்கு அளவுக்கு இருக்கிற அந்த பேஷனுக்கு காரணம் என்ன என்ன சொல்றதுன்னா எல்லாருக்குமே வந்து உள்ள வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஓகேவா இப்போ இதை வந்து நான் வந்து என்ன அப்படின்னா தாயின் பாசத்தோட ஒப்பிடுறேன் ஏன் அப்படின்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சாலும் பரவாயில்ல பிடிச்சாலும் பரவாயில்ல திரும்பி அவங்களே அடிச்சவங்க மேலேயே தான் கட்டி பிடிப்பாங்க டான்ஸ்ல அதே மாதிரி தான் செருப்படி எல்லா வழியும் ஓடி எல்லா கஷ்டமும் வரும் ஆனாலும் வந்து நம்மளுக்குள்ள இருக்க அந்த ஒரு சோலுக்கு உண்டான அந்த ஹாப்பினஸ் வந்து அதுல தான் கிடைக்குது அப்படிங்கிறப்ப வந்து அதை தேடி தான் நம்மளுக்கு போகும் Like, how do you manage personal life, professional life? அதை தாண்டி அண்ட் உங்க ப்ரொஃபஷன் பத்தி சொல்லவே வேண்டாம் ரொம்ப டைட் இட்ஸ் நாட் ஈவன் 9 to 5 routine job பட் அதுல எப்படி how do you find time? அதாவது என்ன சொல்றது அப்படின்னா எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ள தான் இருக்குது நம்ம எங்க டீம்மேட்ஸுக்கும் சொல்றது இதுதான் இப்ப சொல்றது இதுதான் அதாவது நம்ம இந்த உலகத்துல எல்லாமே வந்து எல்லா விஷயங்களும் மனுஷங்களால தான் பண்ணப்பட்டது அப்படி இருக்கும்போது வந்து நம்மளால முடியும்னு நினைச்சா எதுவாக இருந்தாலும் முடியும் நம்ம முடியாதுன்னு நினைச்சா அது சின்ன விஷயம் புல் புடுங்கறதா இருந்தாலும் நம்மளால முடியாது அதுதான் மனசு இருந்தா மார்க்கம் பந்து மார்க்கம் உண்டு அடுத்த சீனியர் இருக்காங்க ஸோ சொல்லுங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த பழைய நினைவுகள் இந்த பெரிய ஃபேன் எல்லாம் பார்க்கும்போது என்ஐடி ஸ்டேஜ் ஞாபகம் வருதா ஸோ என்ஐடி ஸ்டேஜ் வந்து ஒரு வைபு ஃபஸ்ட் நம்பர் ஒரு வைபு ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ ஃபஸ்ட் நம்பருக்காண்டியே வருவோம் இன்னைக்கும் வந்திருக்கோம் என்ன நைட் எப்படி நடக்கும் இப்போ மதியம் நடக்குது அது மட்டும் கொஞ்சம் சஜஷன் நாங்கள் வைக்கிறோம் நெக்ஸ்ட் இயர் வைங்க அப்போ தான் வைபாக இருக்கும் கொரியோ நைட்டுக்கு வச்சுட்டு ஆஃப்டர்நூன் வைக்கிறீங்க பேர் மாற்றி ஸோ எஸ் இப்போ நம்ம ஸ்டேஜில் ஏற போகிறோம் அதுதான் வந்து சின்னமெல்லாம் நடந்துட்டு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு ஸோ ரொம்ப நேரமாக நானும் சொல்லிட்டு இருக்கேன் ஸ்டேஜில் ஏற போகிறோம் இப்போ இந்த தடவை கண்டிப்பாக ஏற போகிறோம் வெயிட்டிங்லேயே வெறியாகுது வரலாம் சேர் பிடிச்சோமா உட்காந்தோமா தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான்
ஆள் பார்க்கதான் வெட்டுனா சும்மா குவன் குத்துதான். ஆனா இன்னைக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் என் கையால குடல் குழம்பு இட்லி வாங்கிடுவேனா, நீ மொச்சக்க 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 சாப்பிடலாம். என்ன கைஸ் திடீர்னு என்ஐடியிலிருந்து வீடு செட்டப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ் நேற்று நைட்டு வந்து நாங்கள் எல்லாம் டின்னர்லாம் திரும்பி முடிச்சுட்டு பயங்கர டயர்ட் மட்டும் ஆகிட்டோம். we didn't have enough time for closing. அதனால் ஸோ ஏர்லி மார்னிங் கோயம்புத்தூர் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு பிசு திருச்சி we are very hot. நேற்று ஃபெஸ்டிவல் வாஸ் சச் அ டிலைட். நிறைய சீனியர்ஸ், என்னோட சீனியர்ஸ் அண்ட் தென் ஜூனியர்ஸ் ஒவ்வொரு பேட்ச்லேயும் புதுசாக வரும்போது ஜாயின் பண்ணும்போது அவங்க கூட வந்து டு கெட் டு நோ தெம். இட் வாஸ் an absolute delight. I had a great time நேற்றுக்கு. So I am manifesting more such quality time with them. So I hope you guys had a good time watching this as well. So அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரையில் start by see you from Shama. Just unmuted powered by Festumber. Ta-da!